ஹாய் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மறக்காமல் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அனைவரும் டெசர்ட் கோகோனட்டை வச்சு எப்படி சூப்பராக கோகோனட் பர்பி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை கொஞ்சம், ரவை கொஞ்சம், சர்க்கரை, அதுக்கப்புறம் டெசர்ட் கோகோனட், அப்புறம் அதுக்கு தேவையான ஏலக்காய் பொடியாக நுணுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு நீங்களும் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி அது கரையிறதுக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும், இல்லைன்னா சர்க்கரை கரையாது, ரொம்ப லேட் எடுத்துக்கும். அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சர்க்கரை கரையணும். அதுக்கப்புறம் தான் பாகுபாதம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், நுரையாக பொங்கி வருது அப்படின்னா சர்க்கரை இன்னும் கரையவே இல்லை. பாருங்கள், கட்டி கட்டியாக இன்னும் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சர்க்கரையை நல்லாவே தண்ணியாகவே கரைச்சி அதுக்கப்புறம் தான் பாகுபதம் கொண்டு வரணும். அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் தொடர்ந்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் சர்க்கரை கரையும், சீக்கிரமாகவே நம்ம பாகுபதம் கொண்டு வர முடியும். அதனால் நல்லா கைவிடாமல் சீக்கிரமாகவே கலந்து விட்டுகிட்டே இருங்க. எல்லாருக்குமே சர்க்கரை பாகுபாதம் எப்படி பார்க்குறதுன்னு தெரியும். இருந்தாலுமே நம்ம ஸ்வீட் செய்யணுன்னு சர்க்கரை பாகுபாதம் பார்க்க போகும்போது ரொம்ப சொதப்பலாயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம அடிக்கடி அதுக்குள்ளே போட்டு செக் பண்ணிக்கணும். சர்க்கரை அந்த தண்ணிக்குள்ளே கரையாமல் சேர ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம கையால் சேர்க்கும்போது கரையாமல் சேருதுன்னா அதுக்கப்புறம் லோ ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுற பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு சில ஸ்வீட் செய்யும்போது சர்க்கரை தண்ணிக்குள்ளே ஒன்று சேர்ந்தாலே போதும், நம்மளுக்கு அந்த பாகுபதம் ஸ்டேஜே போதுமானதாக இருக்கும். ஒரு சில ஸ்வீட்டுக்கு கடலை பருப்பி, எள்ளு பருப்பி அந்த மாதிரி செய்யும்போது நம்ம கடுக்குன்னு கடிக்க வேணும்னா நல்லா கம்பி பதம் சர்க்கரை அதுக்குள்ளே போட்டு நல்லா சேர்ந்து அதை எடுத்து இப்படி ஒடிக்கிற பதத்துக்கு நம்மளுக்கு சர்க்கரை பாகுபதம் பார்க்கணும். அப்போ தான் கடுக்குன்னு கடல மிட்டாய் எல்லாமே கடிக்கிறதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி பாகுபதம் கம்பி பதம் கடலை பருப்பி, எள்ளு பருப்பி அந்த மாதிரி பருப்பி செய்யும்போது நம்ம பாகுபதத்தை கொண்டு வரணும். இப்படி தான் நம்ம பாகுபதம் முறையாக பார்க்கணும். பாகுபதம் கரெக்டான ஸ்டேஜ் வந்த உடனே லோ ஹீட்டில் வச்சு நம்ம டக்குன்னு பொருளெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா ஒரு பக்கம் பாகு சேரும், இன்னொரு பக்கம் சேராமல் போயிடும். அதனால் டக்குன்னு கடன்னு அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் போட்டு கடன்னு கிண்டி விட்டு தட்டில் டக்குன்னு கொட்டி டக்குன்னு அமுத்தி விட்டுறணும். இல்லைன்னா மொறுன்னு கலகலன்னு ஆகிடும். நம்மளால் அமுத்தி விட்டு ஷேப்லாம் வெட்டி எடுக்க முடியாது. அதனால் அதுக்கப்புறம் பாகுபதம் கிடச்சிடுச்சுன்னா டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு வேணும்னா பயமாக இருந்ததுன்னா அடுப்பில் வைக்காமல் கீழே இறக்கி வச்சுட்டு டக்குன்னு கிண்டிக்கோங்க. இப்போது நான் எல்லா பொருளையும் சேர்த்துட்டேன். நல்லா டக்குன்னு கிண்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நெய் சேர்க்குறேன். நெய் இல்லாதவங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ரொம்ப அருமையாக வாசமாக இருக்கும். தேங்காய் பருப்பிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது, ரொம்ப வாசமாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ தட்டில் கொட்டி நல்லா அமுத்தி வச்சாச்சு. இந்தமாரி அமுத்தி வச்சுருங்க. நீங்கள் இது செட் ஆகிறதுக்கு 1/2 ஹவரோ 1 ஹவரோ ஆகும். இல்லை சீக்கிரம் செட் ஆனாலும் பாகு நம்ம ரொம்ப கெட்டியாக எடுத்திருந்தாலும் சீக்கிரம் செட் ஆகிடும். அவ்வளோதான், கோகோனட் பருப்பி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் பார்பராக கோடு போட்டு பீஸாக எடுத்துக்கலாம். இல்லைனா இதை உருண்டையாக கூட உருட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். இதே மெத்தடை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.